Unit 6, example 6.15. A straight line L. So, ஒரு straight line, அந்த லைனுக்கு நம்ம L அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். With negative slope. அந்த லைனுக்கு slope இருக்கு. அந்த slope ஆனது நெகட்டிவா இருக்கு. Passes through the point 9, 4. So, அந்த straight line L மேல இந்த point அமைஞ்சிருக்கு. 9, 4 வழியா pass ஆகுது. And the straight line cuts the positive coordinate axis at the points P and Q. So, positive coordinate axis na x and y தான். Okay, negative coordinate axis na x dash and y dash. இப்போ இங்க positive coordinate axis கொடுத்திருக்கிறதுனால x axis and y axis வழியா கட் ஆகுது அந்த straight line. At the points P and Q. அதாவது இப்படி இருக்கும். Say this is a straight line. This is x axis and this is y axis. இது positive coordinate axis. So, ஒரு straight line ஆனது. So, negative slope ன்னு கொடுத்திருக்காங்க. So, leftல இருந்து rightக்கு இப்படி தான் வரும். Negative slope. இப்படி இருக்குன்னு assume பண்ணிக்கோங்க. இது straight line L. இந்த straight lineக்கு L நேம் கொடுத்துக்கலாம். இதோடைய slope ஆனது நெகட்டிவ்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 9, 4 வழியா பாஸ் ஆகுது. Say this is a point 9, 4. Cuts the positive coordinate axis at the points P and Q. At the points P and Q அப்படின்னும் போது எப்பவுமே x axis தான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்குவோம். அதனால இதை நம்ம Pன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது P அண்ட் இந்த பாயிண்ட் ஆனது Qன்னு அசியூம் பண்ணிக்கலாம். எப்பவுமே x axisயும் y axisயும் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா அதோடைய கோஆர்டினேட்டை நம்ம ஃபர்ஸ்டே கெஸ் பண்ணிக்கலாம். OP இதோடைய லென்த் ஏன்னு அசியூம் பண்ணிக்கலாம். A x axis மேலே இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸ் y உடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே 0 தான். அதே போல Q இதோடைய லென்த் Bன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த y axis மேலே x உடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே 0 தான். அண்ட் தென் இதோடைய லென்த் Bன்றதுனால 0, B. ஓகே, ஆஸ் L வேரிஸ். இப்போ L வேரி ஆச்சு அப்படின்னா ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ ஆஃப் லென்த் OP பிளஸ் லென்த் OQ வேர் O இஸ் த ஆரிஜின். இவங்க மினிமம் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம ஓபியோடைய லென்த்தையும் ஓகியோடைய லென்த்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆன்சர் ஒன்று கிடைக்க போகுது. அது மினிமம் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா அதோடைய வேல்யூ என்ன? ஸோ இதுதான் நம்ம அப்டைன் பண்ணணும். இங்கே வேர் ஓ இஸ் த ஆரிஜின். நவ் லெட்ஸ் see the solution children. இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைனை பற்றி பேசியிருக்காங்க. அதில் ஒரு ஸ்லோப் இருக்குது, ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகே, ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். Equation of the straight line. So, இதில் ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்? 9, 4. அண்ட் ஸ்லோப் வந்து ஸ்லோப்பை பற்றி பேசியிருக்காங்க. நெகட்டிவ் ஸ்லோப்புன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு எம்னே இருக்கட்டும். ஸோ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் த ஃபார்முலா? ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ அ பாயிண்ட் அண்ட் இன்டர்செப்ட் whose slope is given அப்படின்னா y minus y1 which is equal to m into x minus x1. ஸ்லோப் நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம லேட்டர் அதை யூஸ் பண்ணிக்கலாம், நெகட்டிவ் ஸ்லோப் அப்படிங்கிறத. இப்போ இந்த 9ங்கிறது x1, 4ங்கிறது y1. அப்போ y minus 4 which is equal to m into x minus x1க்கு பதில் அங்கே 9ன்னு இருக்கு. ஓகே, நேம் திஸ் as equation 1. ஓகே, இப்போ நம்ம என்ன ஆப்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எல்லுடைய ஈக்குவேஷன் தான் இது. ஓகே, இந்த லைன் ஆனது இந்த பாயிண்ட் பியும் மீட் பண்ணுது, கியூவையும் மீட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் பி இந்த லைன் மேலே தானே அமைஞ்சிருக்கு. ஓகே, பாயிண்ட் பி இஸ் A, 0. ஓகே, therefore இந்த கோஆர்டினேட் எது மேலே அமைஞ்சிருக்கு? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே அமைஞ்சிருக்கு, which lies on L. Which lies on L. Therefore, equation 1 implies, so இது x, இது என்னது? இது y. So, y minus 4, அதாவது 0 minus 4, which is equal to m into x. xக்கு பதில் a minus 9. So, இங்க m find out பண்ணணுமா, a find out பண்ணணுமா? இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது a தான் find out பண்ணணும். Because questionல என்ன கேட்டிருக்காங்க? length OP. length OP அப்படின்னா length a. and length OQ அப்படின்னா length B. A value B value obtain பண்ணி வச்சுக்கலாம். minus 4 which is equal to AM multiply பண்ணிடலாம் minus 9M. AM ஒரு சைடு அது அப்படியே இருக்கட்டும்
minus 9m left side கொண்டு வந்துருங்க. அப்போ 9m minus 4. அப்போ இங்க a உடைய வேல்யூ ஆனது 9m minus 4 divided by m. இந்த denominatorல இருக்கிற m தனித்தனியா நம்ம கொடுத்துடலாம் ஒவ்வொரு டேர்முக்கும். 9m divided by m minus 4 divided by m. m and m will get cancelled. Therefore, a is equal to 9 minus 4 divided by m. இது OA உடைய length. Okay. Next அதே போல point Q. Q நம்ம ஆரம்பத்துல என்ன அசியூம் பண்ணியிருந்தோம்? 0, B. இது எந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேல அமைஞ்சிருக்கு அப்படின்னா lies on L. ஸோ உங்க ஈக்குவேஷன் 1ல என்ன இருக்குன்னு பாருங்க. y minus 4 is equal to m into x minus 9. y minus 4 இது x இது y. y minus 4 b minus 4 which is equal to m ஆவே தான் இருக்கு into x minus 9 ன்னு இருந்தது இல்லையா? xக்கு பதில் 0 minus 9. இங்க இருந்து b வேல்யூ obtain பண்ணணும். ஓகே, b minus 4 which is equal to m into minus 9 is minus 9m. அதாவது b is equal to 4 minus 9m. That is OQ அல்லது இங்க OQ உடைய length என்னது? b. So which is 4 minus 9m. Okay, mங்கிறது நெகட்டிவ் ஸ்லோப். இன்னும் அதை நம்ம யூஸ் பண்ணல. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்னது? length OP plus length OQ. Find the minimum value. So minimumன்ற வார்த்தை இருக்கு. ஓகே, OP உடைய length ஆல்ரெடி என்னன்னு பார்த்தோம் பாருங்க. OP இது P. ஓகே, OP உடைய length 9 minus 4 by m. 9 minus 4 by m plus modulus OQ. அதாவது length OQ பாருங்க. mod 4 minus 9m. mod 4 minus 9m. m வந்து நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னும் போது m is equal to ஸ்லோப் ஆனது நெகட்டிவ் நம்பரை எடுத்துக்கோம். m is equal to minus k வை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். which is equal to modulus 9 minus 4 divided by m இருக்கிற இடத்துல minus k plus modulus 4 minus 9 m இருக்கிற இடத்துல minus k because m is negative slope ன்னு சொல்லியிருக்காங்க. which is equal to modulus 9 minus into minus is plus 4 by k plus modulus 4 minus into minus is plus 9k which is modulus. இப்போ பாருங்க இங்க மாடுலஸ்ன்னு இருக்கு. ஏன் நம்ம மாடுலஸ் யூஸ் பண்றோம்? உள்ள நெகட்டிவ் நம்பர் வந்தாலும் அதை பாசிட்டிவா எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த மாடுலஸ் சைன். பட் இந்த நம்பர் பாருங்க 9 plus 4 by k is going to be a positive number. 4 plus 9k is again going to be a positive number. அப்போ இந்த மாடுலஸ்க்கு வேலையே இல்லை. மாடுலஸை நம்ம எழுத வேண்டாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல. 9 plus 4 by k plus 4 plus 9k. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். 9 plus 4 which is 13 plus 4 by k plus 9k. 4 by k plus 9k. இப்போ இங்க நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா மினிமம் லென்த் ஆஃப் இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு mod OP plus OQன்னு இருக்கு. ஓகே, OQன்னு இருக்கு. ஸோ இதோடைய லென்த் மினிமம் லென்த் என்னன்னு கேட்குறாங்க. மினிமம் லென்த் குறைஞ்சபட்சம் அதோடைய லென்த் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ மினிமம்ன்ற வார்த்தை இருக்கு. இப்போ இங்கே நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். arithmetic mean of two numbers is greater than or equal to geometric mean அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ இங்கே 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. இதுக்கு மட்டும் நான் பார்க்க போகிறேன். இது 2 நம்பர். ஓகே, ஃபார்முலா என்ன? arithmetic meanக்கு a plus b divided by 2 is greater than or equal to geometric mean அப்படின்னா root of a b. இதை இன்னும் எப்படி எழுதலாம்? a plus b is greater than or equal to twice root a b அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதுதான் என்னது? a, இது b. இப்போ இந்த a plus bக்கு பதில் a plus b is greater than or equal to 2 times root ab ன்னு எழுத போகிறேன். ஓகே,
2 times root a b. Greater than or equal to sign இருந்ததை பார்த்தீங்க இல்லையா, அதனால நான் இங்கே greater than or equal to 13 plus 2 root a b. ஏங்கிறது 4 by k, bங்கிறது 9k. Okay, k and k will get cancelled. So this is greater than or equal to 13 plus 2 into root of 9 4s are 36. So greater than or equal to 13 plus 2 root 36 perfect square, which is 6. Okay, which is greater than or equal to, இது 13, 2 6 are 12, 13 plus 12 is 25. Left hand side என்ன இருந்தது, length OP plus length OQ is greater than or equal to 25. Okay, so இங்க reason நீங்க எழுதிடுவீங்க. Arithmetic mean is greater than or equal to geometric mean of two numbers. Okay, greater than or equal to 25. Therefore, the minimum length, the minimum value of OP plus OQ, which is 25. Okay, thank you children.